வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம இந்த சேனல்ல ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனித்த குருவாக இருந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறார், அதாவது ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து வருகின்ற ஏப்ரல் 30ஆம் தேதி வரை குரு தனித்த குருவாக இருக்கிறார். இந்த குரு பகவான் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆனார். அப்படி பெயர்ச்சி ஆகியும் கூட அவருடைய சுப பலன்களை கொடுக்க முடியாமல், குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய சுப பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய பலன்களை கொடுத்தே தீர்வார். ஆனாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த வருடத்திலிருந்து அந்த தனித்த குருவாக செயல்பட முடியாமல் குரு ராகுவோடு சேர்ந்திருந்தார், அடுத்து குரு வக்ரமாக இருந்தார். இப்படி பலதரப்பட்ட செயல்பாடுகளில் இருந்ததுனால இந்த குரு பகவானுடைய அந்த தனித்த பலன்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக கிடைக்க பெறாமல் கடந்த ஒரு 3 வருடமாக இவர்கள் மிகப்பெரிய பண நெருக்கடியில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ரிஷபராசி அன்பர்கள். ஏன்னா ஏன் பண நெருக்கடி அப்படின்னு சொன்னோம்னா, குரு பகவான் என்றவர் அதிகமாக பணத்தை கொடுக்கக்கூடியவர், அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்படி அந்த குரு பகவானே உங்களுக்கு அதாவது வக்ரமாக இருக்கும்போது அவர்களுடைய செயல்பாட்டில் உங்களுக்கு எதிர்மறையாக, நீங்க எதையாவது செய்ய போய் அது எதிர்மறையாக முடியக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துலலாம் நடந்திருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த காலத்துல இருந்த நிலைமைகள் மாறுகின்ற காலமாக தான் இந்த 110 நாட்கள் இருக்க போகுது. இந்த 110 நாட்கள்ல எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்த வண்ணம் இருக்கும். அடுத்து ஆன்மீக சம்பந்தமான சில விளக்கங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருன்றத நம்ம பார்க்கலாம். இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய விரய குருவாக இருக்கிறார் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அந்த விரயமாகப்பட்டது சுப விரயமாக இருக்கணும். கடந்த காலத்துலலாம் ஒரு தொழில் செஞ்சிருப்பீங்க, அந்த தொழிலாகப்பட்டது நீங்க ஒரு 25 வருஷமா ஒரு தொழில் செய்றீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க இந்த தொழில்ல இது நாள் வரைக்கும் அடிபட்டது கிடையாது. எவ்வளவோ நான் பார்த்துட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருடமாக இந்த தொழிலில் எனக்கு ஒரு பைசா வருமானம் கூட வரல. நான் எப்பவோ சேர்த்து வச்சிட்டு இருந்த அந்த பணம் தான் என்னை இன்னைக்கு ஒரு 3 வருடமாக காப்பாத்திட்டு இருக்குது. ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே அதிகமாக சேமிக்கும் திறமையுடையவர்கள். எதை எடுத்தாலும் நம்ம அந்த சிக்கனமாக செலவு பண்ணணும், அந்த குடும்பத்துக்காக நம்ம என்றைக்குமே நிறைய சேமிப்பு வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தன்னுடைய செலவை குறைத்து கொண்டு குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக தோற்றம் அளிப்பவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல நீங்க ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடி அந்த தொழிலில் வந்த வருமானத்தை சேர்த்து வைத்த அந்த வருமானம் தான் இன்றைக்கு உங்களை வழிநடத்தி செல்கிறதுன்னு சொல்லலாம். நம்ம அந்த வருமானம் தான் உங்களை இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்காக இன்னைக்கு அந்த வருமானம் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா கடந்த ஒரு 3 வருடமாக உங்களுக்கு தொழில ஒரு வருமானமும் இல்லை. எவ்வளவோ நான் செஞ்சு பார்த்தாலும் மாற்றங்கள் நிறைய செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஒரு பைசா கூட எனக்கு வருமானம் வரல. நானும் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் கூட, அதாவது உங்களுக்குன்னு தனியாக ரெகுலர் கிளையன்ட்ஸ் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் இருந்தாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த 3 வருடத்துல நிறைய உங்களுக்கு அது
இல்லாமல் போயிருக்கும். ஒரு வாடிக்கையாளர்களே இல்லைன்னா உங்களுடைய தொழிலை நீங்க எப்படி நடத்துவீங்க? அந்த அளவிற்கு உங்களுக்கு மிகுந்த நெருக்கடியை கொடுத்துருக்கும். இந்த கடந்த காலத்துலலாம் ஒரு வீடு கட்டணும்னு போயிருப்பீங்க, அந்த வீடை கட்ட முடியாம அந்த அப்படியே வீடை கடனுடனே வாங்கி நீங்க வீடு கட்டினாலும் அந்த வீட்டிற்கு குடிபெயர முடியாம, அடுத்து அந்த வீட்டிற்கு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாம, இப்படி பல தடங்கல்களை, அந்த விரயத்தை கூட உங்களால ஒரு நிம்மதியா சந்திக்க முடியாதபடி, அடுத்து என்ன நடக்க போகுதோ நம்மளுடைய வாழ்க்கையில, அடுத்து என்ன நிகழப்போகுதோ, நம்ம தேவையில்லாத ஏதாவது ஒரு நிகழ்வு நம்மளுக்கு நடந்துருமா, இதனால குடும்பத்துல இவ்வளோ பிரச்சனைகள் வருதே, நம்ம எப்போதான் மன நிம்மதி அடைய போறோம் அப்படின்னு ஒரு பல குழப்பத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 110 நாட்கள் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கக்கூடிய நேரம். எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவு, தொழிலுக்கு போனா பிரச்சனை, ஒரு வேலைக்கு போனா அங்க தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத அவமானங்கள், இப்படி நிறைய சந்திச்சிட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 110 நாட்கள் மிக மகிழ்ச்சியான தருணமாகும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 110 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு, 10ஆம் இடத்திற்கு, 11ஆம் இடத்திற்கு இப்படி பெயர்ச்சி ஆகிட்டே வருவார். ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதியும் உங்களுக்கு அந்த சுக்கிர பகவானும் மாதம் ஒரு முறை பெயர்ச்சி ஆகுதுனால அந்த ராசிக்கு அதிபதியும் சேர்ந்து, சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா பணம், குருவும் பணம், அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுடைய அடுத்த அந்த 110 நாட்கள் பார்த்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியான தருணமாகவும் ஒரு வருமானம் நிறைய வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்குதாரர், அதாவது கூட்டாளியை சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணியிருப்பீங்க. அதுவும் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக கூட இருக்கலாம். அந்த உறவினர்கள் கூட கடந்த ஒரு 1.5 வருடமாக கடந்து வந்தோடனே உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. என்ன இவன் தொழில் செய்கிறான், இவனுக்கு என்ன தெரியுது அந்த தொழிலில், இப்படி எல்லாத்தையும் கடனை வாங்கி வச்சிருக்கிறான், இவனோடைய நம்ம சேர்ந்து தொழில் செஞ்சோம்னா நமக்கு தான் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த தொழிலில் இருந்து விலகக்கூடிய நிலைமை கூட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல வந்திருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் அறிந்து வைத்திருப்பார்கள். கூட்டாளினா இப்படிதான், தொழில்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான், இப்படிதான் இருப்பார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள், தன்னுடைய தாய் தந்தை, மாமனார் மாமியார், இப்படி தன்னுடைய உறவுகளை பற்றி நன்றாக புரிந்து வைத்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா இவர்கள் வறுமையில இருக்கும்போது தன்னுடைய தரத்திலிருந்து ஒரு குறைந்த தரத்திற்கு வரும்பொழுதுதான் ஒவ்வொருத்தருடைய ஒரு முகத்திரையும் கிழியும். அந்த அளவிற்கு இவர்கள் இப்பதான் எல்லாத்தையுமே வெளியில பாக்குறாங்க. ஓ, இப்படியும் நடக்குமா, தொழில் இப்படி ஆனா, தனக்கு வருமானம் இல்லைன்னா தன்னை விட்டு பிரிபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், தனக்கு உறுதுணையாக இருந்து செய்பவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல நிறைய மனவேதனையை அனுபவித்திருப்பீர்கள். இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒண்ணுதான். என்னது? வருமானம் இல்லை, பணம் இல்லை. ஒரு முதலீடு செய்யறதுக்கு ஒரு வருமானம் இல்லை. அந்த முதலீடு செஞ்சா அந்த கடனை கட்டுற அளவுக்கு கூட நம்மளுக்கு அந்த முதலீட்டுல இருந்து எடுக்க முடியல அப்படின்னு நிறைய மனக்குழப்பங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல நிகழ்ந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த விரய குருவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சுப விரயத்தை கொடுக்காம போக மாட்டாரு. அந்த உங்களுடைய பணத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முதலீடாக வைத்துக்கொள்ள ஒரு உறுதுணையாக இருக்க போறார் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான். அடுத்து வேலை செய்யற இடத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் அவமானம் தான். வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் நஞ்சமா, அதுலேயும் சரி நான் ரத்த கண்ணீர் விட
இல்லாத குறையா நான் அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய இஎம்ஐயும் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு பின்னாடி நிற்குது. இது ஒரு பாரமா நினைக்காம என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வெளியில சொல்ல முடியாத துக்கங்களையும் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் மனதிற்குள் அடக்கி வைத்து கொண்டு இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே சரியாக கூடிய நேரமாக தான் இந்த 110 நாட்கள் இருக்க போகுது. உங்களுடைய ராசி அதிபதியும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சேர்ந்து இந்த 3 மாத காலத்திற்கு பார்த்தீங்கன்னா அந்த 110 நாட்களுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நிறைய ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்புகள் இல்லாதனால தான் இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க. ஒரு ஃபாரினுக்கு அப்ளை பண்றீங்க, ஒரு வெளிநாடு வேலை அப்ளை பண்றீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூருக்கு வேற எங்கேயோ ஒரு வெளியூருக்கு நீங்க இது பண்றீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் தடைகள் தான் விழுந்திருக்கும் கடந்த காலத்துல. இது எல்லாமே இந்த தடைகள் எல்லாமே ஒரு தீரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது. நீங்க பட்ட கடன்கள் எல்லாமே அடையக்கூடிய நேரத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல மறைந்து போகின்ற நாட்களாக தான் இந்த 110 நாட்கள் இருக்க போகுது. குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு அழகான குழந்தை பேரு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற நாட்களாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்த குருவாக இருக்கும் போதும் ஒவ்வொரு கிரகங்களோடு சேர்ந்து அந்த குரு பகவான் எப்படி செயல்படுறாரு அப்படின்றத நம்ம இந்த பதிவுல சொல்லியிருக்கிறோம். இது அவங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கும். பிறந்த கால ஜனனகால ஜாதகப்படி அந்த குரு பகவானுடைய கோச்சாரப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.